புகார் அளிப்பவர் பாரு லேபிளிங் பண்றாரு. உள்ள பண்றாங்கன்னா ஒரு சிறு டப்பா ஷோ நவுத்துறீங்க. பாரு நீங்க சன் தவிர மத்தபடி நீங்க இத பண்ணி கொச்சையா தெரியலையா இப்படி பேசுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே தரமா வந்திருக்குங்க. இந்த கோர் டாஸ்க் நல்லபடியா தான் போகும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வெஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க நிறைய லைக் போடுறது மூலியமா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட போய் சேரும். அதனால தயவு செஞ்சு எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. லைக் போடாம இருக்கீங்கன்னா லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கோர்ட் டாஸ்க்ல நேத்து ஒரே கேஸ் தான் நடந்தது. ஆதிரைக்கும் கானா வினோத்துக்கும் நடுவுல ஒரு கேஸ் நடந்தது. இன்னைக்கு ஆரம்பமே வந்து பார்வதியோட கேஸ் தான் வருது. பார்வதி எஃப்ஜே மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதை பத்திலாம் அங்க இருக்க சுபிக்ஷா படிக்கிறாங்க. நேத்து சபரி ஒரு ரோல் பண்ணாரு பாத்தீங்களா, அதாவது டைபிஸ்ட் ரோல். அந்த ரோலை இப்ப சுபிக்ஷா பண்றாங்க. சுபிக்ஷா தான் பேசுறாங்க. என்னன்னா பார்வதி வந்து எஃப்ஜே மேல கேஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. எஃப்ஜே மேல பார்வதி என்ன விஷயத்தை கொடுத்திருக்காங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்ப பாரு என்ன லேபிளிங் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எந்த மாதிரி லேபிளிங் பண்றாருன்னா, தப்பான ஒரு இதோட லேபிளிங் பண்றாரு. அதாவது நான் கமருதீன் பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கேன், லவ் கண்டென்ட்டே தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ப்ளேம் பண்றாருன்ற மாதிரி தான் இவங்க சொல்றாங்க. அப்படி அவன் எஃப்ஜே பண்ணானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணான். எங்கே தெரியுமா, அவன் பல்லன் கேரக்டர் பண்ணும்போது பல்லன் கேரக்டர் தான் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னு டீமே சேர்ந்து ஒதுக்கியிருப்பாங்க. அப்படி ஒதுக்கும் போது எல்லாருமே கருத்தை சொல்கிற மாதிரி இருக்கும்ல. அப்போ பல்லனா பேச வந்த இவன் இருக்கான் பார்த்தீங்களா, பார்வதியை போட்டு அந்த மாதிரி சொல்லியிருப்பான். அதாவது கமருதீன் பேசிகிட்டு இருக்கும் போது பார்வதி வந்து நீ வா, நீ பேசும்போது அவன் வருவான், அவன் பேசும்போது நீ வருவ, நீங்கள் ரெண்டு பேர் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுன்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி பேசியிருப்பான். நான் அப்பயே சொல்லியிருப்பேன் என்னன்னா, அந்த விஷயத்தை பேசுறதுக்கெல்லாம் எஃப்ஜேக்கு துளி கூட அருகதை கிடையாது. ஏன்னா நீயே ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றி அந்த பொண்ணை வெளியே அனுப்புன, அடுத்து ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றின, அந்த பொண்ணு உன்னை கண்டுக்காமல் போயிடுச்சு இப்போதைக்கு. ஸோ நீலாம் பேசக்கூடாது. இப்போ சபரி பேசினா கூட ஏற்றுக்கலாம், இவங்க லவ் கண்டென்ட்டே தான் பண்ணிட்டு இருக்காங்க, சேர்ந்தே தான் சுற்றிட்டு இருக்காங்கன்ட்டு. எஃப்ஜே பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அதுதான் இந்த இடத்துல விஜய் பார்வதி சொல்கிறாங்க, அவன் என்ன தப்பாக லேபிளிங் பண்ணிக்கிட்டே இருக்கான், எனக்கு சுத்தமாக அது பிடிக்கல, வேணும்ட்டே பண்ணான். அன்னைக்கு இவங்க கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, அது இன்னும் மனசுக்குள்ளே இருக்க போல, அதனால தான் அவனுக்கு எதிராக கேஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, விஜய் பார்வதிக்கு ஆதரவா ஆஜராக போறது யாருன்னா விக்ரம் தான் ஆஜராக போறாரு. அதே சமயம் வந்து அந்த எஃப்ஜேக்காக ஆஜராக போறது யாருன்னு பாத்தீங்கன்னா சபரி. சோ இதை தாண்டி ஜட்ஜா யார் இருக்காங்கன்னா அரோரா, திவ்யா இருக்காங்க. சரி, ஜட்ஜை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப விக்ரம் பார்வதிக்கு ஃபேவரா பேசிட்டு இருக்காரு. விக்ரம்க்கு பார்வதியை பத்தி தனிப்பட்ட முறையில வேற ஒப்பீனியன் கூட இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல பார்வதிக்கு சப்போர்ட்டிவா பேசணும், அதுக்கேற்ற மாதிரி நிறைய பாயிண்ட் எல்லாம் வைக்கிறாரு. உதாரணத்துக்கு பார்வதி வந்து பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து இந்த வீட்டில் ஆக்டிவா இருக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னோட கட்சிக்காரரை அவங்க வெறும் லவ் கண்டென்ட் தான் பண்றாங்கன்னு ஒரு டப்பாக்குள்ள அடைக்கிறது சரியே கிடையாது, இது தப்பு அப்படின்ற மாதிரிலாம் பார்வதிக்கு ஆதரவா இவர் பேசிட்டு இருக்காரு. சோ லாயரா இவர் என்ன ரோல் பண்ணுமோ அந்த ரோலை கரெக்டா பண்றாரு. நேத்து திவ்யா பண்ணாங்க பாத்தீங்களா, ஜட்ஜா அவங்க ரோலை பண்ணாம ஆதிரைக்கு ஃபேவரா அந்த மாதிரிலாம் பண்ணாம என்ன பேசணுமோ அதை கரெக்டா தான் பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்க நினைக்கிறத பத்தியும் சொல்லுங்க. சோ இவர் சைடுல நிறைய பாயிண்ட் வைக்கிறாரு. அவங்க லவ் கண்டென்ட் மட்டும் பண்ணல, ஆனா லவ் கண்டென்ட் ப்ளேம் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் பாயிண்ட் வைக்கிறாரு. சோ ஜட்ஜஸ் இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா சபரி எஃப்ஜேக்கு ஆதரவா பேச வராரு. என்ன சொல்றாருன்னா, எஃப்ஜேவை பொறுத்த வரைக்கும் நீங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க, கத்திக்கிட்டே கேமை கொண்டு போறீங்க, சண்டை போட்டுக்கிட்டே கேமை கொண்டு போறீங்க, இப்படிதான் இன்னைக்கு மீன் பண்ணானே தவிர நீங்க லவ் கண்டென்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி உங்களை தப்பாலாம் லேபிளிங் பண்ணல அப்படின்ற மாதிரி சபரி சொல்றாரு. எஃப்ஜேவை காப்பாற்றுறதுக்காக இந்த விஷயத்த சொல்லலாம். ஆனால் எஃப்ஜே அன்னைக்கு பண்ணது வந்து அவங்க லவ் கண்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எப்போவுமே சேர்ந்தே சுற்றிட்டு இருக்காங்கன்னு மீன் பண்ணி தான் சொன்னான். ஸோ சபரியை பொறுத்த வரைக்கும் எஃப்ஜே சைடு டிஃபெண்ட் தானே பண்ணோம், அதனால தான் இந்த மாதிரி பாயிண்ட்லாம் வச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. எனக்கு என்னமோ இந்த கேஸில் பார்வதி தான் தோப்பாங்கன்னு தோணுது. அதுக்கு காரணம் வந்து ஆர்கியூமெண்ட்லாம் வந்து கண்டிப்பாக விக்ரம் சைடு, அதாவது பார்வதி சைடு தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் தீர்ப்பு தர வேண்டியது யாரு, ஜட்ஜஸ் தானே. அந்த ஜட்ஜஸ் இடத்துல உட்காந்துட்டு இருக்க ரெண்டு பேருமே பார்வதிக்கு எதிரானவங்க. ஒன்று திவ்யா கணேஷை பொறுத்த வரைக்கும் வினோத்துக்கும் எதிராக தான் தீர்ப்பு தருவாங்க, பார்வதின்னு வரும்போது பார்வதிக்கு எதிராகவும் தீர்ப்பு தருவாங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறது அரோராக்கும் பார்வதிக்கும் ஏகாம் பொருத்தம், எந்த அளவுக்கு பொருத்தம்ன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஜட்ஜஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து பார்வதிக்கு எதிராக தீர்ப்பு தரதான் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. சரி, இதை தாண்டி சபரி என்ன சொல்றாருன்னா, நீங்க கத்திக்கிட்டே தான் ஷோவை கொண்டு போறீங்க, சண்டை போட்டுக்கிட்டே தான் ஷோவை கொண்டு போறீங்கன்னு தான் சொல்றாரே தவிர இந்த லவ் கண்டென்ட் பண்றீங்கன்னு லேபிளிங்லாம் பண்ணலன்னு சொல்றாரு. ஆனா எஃப்ஜே பண்ணது அதுதான். இப்ப விக்ரம கூப்பிட்டு பேசும்போது என்ன கேட்கிறாருன்னா,
உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்க அப்படிதானே பண்ணீங்க, பச்சையா தெரிஞ்சதுல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்பயும் எஃப்ஜே என்ன சொல்றான்னா, இல்ல நான் அப்படிலாம் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா எஃப்ஜே பண்ணது அதுதான், ஈஸியா எஃப்ஜேவை வந்து கார்னர் பண்ணிடலாம். ஏன்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இவன் கமருதீன் கூட தான் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான், பார்வதி நடுவுல வந்திருக்கவே மாட்டாங்க. ஆனா இவனா பார்வதி பேரை கொண்டு வந்திருப்பான். அதாவது கமருதீனுக்கு ஒண்ணுனா நீ வந்துருவ, உனக்கு ஒண்ணுனா அவன் வந்துருவான் அப்படின்ற மாதிரிலாம் தேவையில்லாம ஒரு மாதிரி கொண்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் பார்வதி ரொம்ப ரியாக்ட் பண்ணி கோவம்லாம் பட்டிருப்பாங்க. அப்போ வந்து பக்கத்தில் இருக்க சாண்ட்ரா தான் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ரியாக்ஷன்லாம் பயங்கரமா பார்வதியை எஃப்ஜே கிண்டல் பண்ணியிருப்பான். நீங்க ரியாக்ஷன்ல கிண்டல் பண்றது வேற, ஆனா நீ லவ் கண்டென்ட் தான் பண்ற, சேர்ந்தே இருக்கீங்கன்னு சொல்றது தப்பு தாங்க. ஸோ எஃப்ஜே, அதுவும் இல்லாம எஃப்ஜே அதை சொல்றதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. இவனே ஒரு பொறுக்கி தான், ஸ்டார்டிங்ல இருந்து எப்படிலாம் சுத்திட்டு இருக்கான், ஒரு பொண்ணுங்க கிட்ட என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றதை எல்லாருமே பார்க்குறோம். இவன் அதை சொல்றதுக்கு தகுதி இல்லை. வேற யாராவது சொல்லியிருந்தா கூட சரி சொல்றது சரின்ற மாதிரி ஏத்துக்கலாம். ஆனா இவன் சொல்றதுக்கு தகுதி இல்லை. அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பத்தியும் கண்டிப்பா சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.